ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேஸ்ட் அயர்ன் யூட்டென்சில்ஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற கேஸ்ட் அயர்ன் யூட்டென்சில்ஸ் நான் காமிக்க போகிறேன். நான் வந்து இப்போ தான் வந்து இது வந்து வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் வருஷமாக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ் ஆகுது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து சீசனிங் பண்ணலாம் வீட்டில் வந்துங்கிறது தான் காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் அயர்ன் இது எதுலேயும் நான் வாங்கலை, ஃபுல்லாகவே கேஸ்ட் அயர்ன் மாடல் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 9 பிட் குழிப்பணியாரம் கேஸ்ட் அயர்னில். இது வந்து ஒரு சைனீஸ் பிராண்டு, அமேசானில் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, பட் நான் வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பிராண்ட் வந்து. பட் ஆனால் இதோட பின்னாடி பார்த்திங்கன்னா இடுக்கில் மட்டும் கொஞ்சம் ரஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்னோடய மிஸ்டேக் தான். ஏன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின கேஸ்ட் அயர்ன் இதுதான். நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா இது ஒன்றும் ஆகாது, தண்ணி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா இடுக்கில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, நான் கவனிக்கலை. அதுதான் வந்து கொஞ்சம் வந்து ரஸ்ட் ஆயிடுச்சு. இதோட ஒரே ப்ராப்ளம் இதுதான். நாம் வந்து கேஸ்ட் அயர்னில் வந்து உடனே தொடச்சிட்டு கொஞ்சம் இடுக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சிட்டோன்னா தண்ணி சுத்தமாக போயிட்டு நம்மளுக்கு ஒரு லைஃப் லாங் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து 8 இன்ச்சு குழிப்பணியாரக்கல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லார்ஜ் பிராண்டோட 10.25 10.5 இருக்கும். அந்த பிராண்டில் வந்து கேஸ்ட் அயர்ன் இது. குழிப்பணியாரக்கல் வந்து நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த தோசைக்கல் வந்து 3 வருஷமாக பழக்கிட்டுருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தோசை வந்து சூப்பராக வரும், இன்னுமே கூட பக்காவாக வருது. இந்த கேஸ்ட் அயர்னில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நல்லா சூடாகி 3 வருஷமாக யூஸ் பண்ணதுனால தான் அது ரஸ்ட்டு கிடையாது. அது வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கு, அதனால அந்த கலர் சேஞ்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் லார்ஜ் பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சைனீஸ் பிராண்டை விட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்னோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அண்ட் ஹீட் ரிட்டன்ஷனும் ஈவனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுவே நான்ஸ்டிக் பதிலாக கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான்ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் நம்ம கரண்டி போட்டு லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோன்னா கூட ஏதாவது கெமிக்கல்ஸ் வந்து வெளியில் வந்துட்டு நம்ம உடம்பு வந்து பாதிக்கும் அதை சாப்பிட்டோன்னா. ஸோ இதே வந்து இந்த கேஸ்ட் அயர்னில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைங்க. நான் ரொம்ப வந்து அதே சமயம் இது அயனுங்கிறதுனால நம்மளோட ஃபுட்டோட மிக்ஸ் ஆனாலும் நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்து தான், ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதனால் அப்படி தான் வந்து எல்லோரும் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கேஸ்ட் அயர்ன் வந்து தாராளமாக வாங்கி பண்ணலாம். அதே சமயம் நான்ஸ்டிக் பதிலாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து நமக்கு நல்லா பழக்கிற மாதிரி எவ்வளோ வெயிட்டு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.5 இன்ச்சு பெரிய ஃப்ரையிங் பேனு, 8 இன்ச்சு திரும்ப சின்ன ஃப்ரையிங் பேனு, இன்னொரு தோசைக்கல், புது தோசைக்கல், அதுக்கப்புறம் ஒரு டச் அவன், இதுதான் வாங்கியிருக்கேன். இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்க்ஸ் கிவிங்கில் வாங்கினேன். இங்கே யூஎஸில் வந்து தேங்க்ஸ் கிவிங்கில் ஆஃபர்ஸ் போடுவாங்க. அமேசானில் எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து அந்த ஆஃபர் போடுவாங்க. இதுவும் வந்து 10.25 டயாமீட்டர் வித் லிட்டோடு வருது. இந்த ஆஃபரில் தான் இந்த 4 பீஸும் வாங்கினேன், வித் லிட்டும் கூட. இந்த லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பேனுக்கும் யூஸ் பண்ணலாம், தோசை கல்லுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து $90க்கு 4 பீஸும் வந்துடுச்சு. இதே நான் வந்து தனியாக தோசைக்கல் ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $70 வந்து தனியாக ஆஃபர் டே இல்லாமல் நார்மல் டேயில் வாங்கினோன்னா $70 ஆகிடும். பட் இந்த 4 பீஸுமே $90 கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. ஒன்லி திங் நீங்கள் வந்து அது வந்து டேமேஜ் பீஸ் வராமல் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டோன்னா அதுவே வந்து போதும். எனக்கு எந்த டேமேஜும் வரல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ராடக்ட் வந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 1ல் வந்து இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். அண்டு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து ரஸ்ட் ஆகுறது. அதாவது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டோன்னா ரஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அது போக போக வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் கழுவி வச்சாலும் அது வந்து போக போக உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். இதே வந்து நீங்கள் நீட்டாக மெயின்டெயின் பண்ணுறதுல தான் இருக்குது. மெயின்டெயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பார்த்தா நம்மளுக்கு பேத்தி
கொள்ளுப்பீத்தி வரைக்கும் கூட இந்த யூட்டென்சில்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா வந்து மெயின்டெயின் பண்ணி வச்சுட்டோம்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பாத்திரம் நம்மளுக்கு எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ, இது பண்ணிக்கலாம். நம்ம நெனச்ச நேரத்துக்கு நம்ம வந்து கழுவ முடியாது. இதே மத்த பாத்திரம்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி வச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவலான்னு வச்சிருப்போம். பட் இது வந்து அது மாரி பண்ண முடியாது. அ முடிச்ச உடனே நம்ம வந்து ஒரு டைம் லைட்டா சோப் போட்டு கழுவிட்டு, நம்ம வந்து உடனே தொடச்சிட்டு, சுத்தமா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து வேணும்னா ஹீட் கூட பண்ணி வச்சுட்டு, நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். ஸோ, அது மட்டும் நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதில வந்து ஃப்ரை பண்ணுறது, வறுக்கிறது எல்லாமே சூப்பரா வரும். என்னோட 9 பிட் 7 பிட் குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் வாழைப்பழ பணியாரத்தில அத வச்சு தான் பண்ணியிருப்பேன். அதே மாரி இந்த ஃப்ரையிங் பேன் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து இதில தான் செஞ்சு காமிச்சிருப்பேன். என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். நீங்களே அதிலேயே பார்க்கலாம் எவ்வளோ நல்லா வருதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தோசைக்கல் புது தோசைக்கல்லும், இந்த சின்ன 8 இன்ச் ஃப்ரையிங் பேன் மட்டும் தான் வந்து நான் இன்னும் சீசனிங் பண்ணல. அதாவது மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ப்ரீ சீசன் தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வீட்ல நம்ம ஒரு அ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம ஒரு டைம் சீசனிங் பண்ணி வச்சுட்டோம்னா, ஈஸியா வந்து யூஸ் பண்ணலாம். அதே சமயம் தோசை வார்க்கிறதுக்கு ஈஸியா வரும். ஸோ, அந்த வீடியோ வந்து பார்ட் 2 இதில போடுறேன். இது வந்து நெறைய லெங்தியா போறதுனால, நான் வந்து அது வந்து பார்ட் 2ல போடுறேன். அதே சமயம் இந்த என்னோட யூட்டென்சில்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த டச் அவன் மட்டும் தான் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட்டு. பட் அதுவே வந்து நம்ம அவுட்டோர் கேம்பிங் இல்லன்னா வந்து பிரியாணிக்கு அது மாரிலாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா வரும். இன்னொரு நாள் உங்களுக்கு தனி வீடியோவா போடுறேன். அண்டு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதையும் நான் சொல்லிர்றேன். அது என்னன்னா வந்து புளிப்பானது. அதாவது புளி, அ தக்காளி, சிட்ரஸ் பழங்கள் அது வச்சு நீங்க ஏதாச்சும் ரெசிபி பண்ணுறீங்கன்னா இதில, ரொம்ப நேரமா அந்த ரெசிபி பண்ணி முடிச்ச பிறகு இதிலேயே வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. அந்த ஃபுட்ட எடுத்து வேற பாத்திரத்தில மாத்திட்டு, இத வந்து கையோட நம்ம எப்போதும் மாரி மெயின்டெயின் பண்ணி வச்சுருங்க. வாஷ் பண்ணிட்டு தொடச்சி வச்சுருங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் அதிலேயே வந்து ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா, இது வந்து அரிச்சிடும் ஆக்சுவலி. அரிச்சிருச்சுன்னா நம்மளோட பாத்திரம் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மொத்தம் 3 டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் நம்ம அது மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா, அதுக்கேத்த மாதிரி நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா, அது வந்து டிஸ்அட்வான்டேஜே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கிறதுனால, இது கண்டிப்பா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்க யூட்டென்சில்ஸ் வந்து மொத்தம் வந்து 6 யூட்டென்சில்ஸ் இருக்குங்க இல்லையா? இதுலேயே வந்து இன்னும் கடாய் மாடல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆப்பக்கடாய் இருக்கு. தாளிப்பு பேன் இருக்கு. ஆம்லெட் போடுறது இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை பேன் இருக்கு. எக்கச்சக்கமா இருக்குங்க. நீங்க கடையில போய் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கிடைக்கும். ஈவன் அமேசான்ல கூட அது மாரிலாம் கிடைக்குது. நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். ஸோ, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் ஆனா, நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஸோ, இது மாதிரி நெறையா வெரைட்டிஸ் இருக்கு. நான் இனிமேல் இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட பார்ட் 1 வீடியோ முடியுதுங்க. நான் பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு இந்த தோசைக்கல்லும், இந்த 8 இன்ச் பேன் மட்டும் நான் வந்து சீசனிங் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க் யூ. பை பை. என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட யூட்டென்சில்ஸ் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.